அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூங்கில் கடைய தான் வந்து விசிட் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம, அந்த மூங்கில் வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத, அந்த கடையோட உரிமையாளரை சந்திச்சு ஒரு நேர்காணல் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அவரை ஒரு சின்ன நேர்காணல் எடுக்கலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம். ஆனால் இந்த மூங்கில் தொழில் வந்து சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஆமாங்க. மூங்கில் அப்படின்னாவே வந்து ஞாபகம் வரக்கூடியது எடுத்திங்கன்னா புல்லாங்குழல் இசை ஞாபகம் வரும். புல்லாங்குழல் அப்படின்னாவே கிருஷ்ணன் ஞாபகம் வரும். ஆமாங்க. ஸோ இசைக்கு வந்து அவ்வளோ ஒரு பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுவும் அந்த புல்லாங்குழல் இசைக்கு மயங்காத உயிர்களே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த புல்லாங்குழல் மூங்கிலில் தான் தயாரிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல காரியங்களும் சரி கெட்ட காரியங்களும் சரி ஒரு வீட்டில் நடக்குது அப்படின்னா ஸோ அங்கே வந்து பந்தல் அமைப்பாங்க. அந்த பந்தலுக்கு வந்து முக்கியத்துவமே வந்து மூங்கில் தான். அது வந்து ஒரு சிலருக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஸோ இன்னும் அந்த மூங்கிலில் நிறைய பயன்பாடுகள் இருக்குங்கிறது ஒரு சிலருக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது நிறைய இருக்கும். அந்த மூங்கில் வந்து நீங்கள் எங்கெல்லாம் வாங்கிட்டு வரீங்க, அதில் என்னென்னலாம் தயார் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொன்னீங்கன்னா மக்களுக்கு வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஓகே. இப்போ நாங்கள் மூங்கில் பார்த்தீங்களா பாண்டிச்சேரி, கடலூர், பண்ருட்டி அங்கே இருந்து நாங்கள் டன்னு கணக்காக வாங்கிக்கிறோம். ஓகேங்கண்ணா. வாங்கி இங்கே வந்து நாங்கள் வந்து தரமாரியமாக பிரிச்சிடுறோம். ஓகேங்க. பிரித்து வச்சு நாங்கள் ஏணி, தட்டி, கூடை, கூண்டு இதெல்லாம் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது பறவை கூண்டு, நாய்கள் அந்த மாதிரி இது செய்கிறோம். கோழி வந்து ஆடு மரம் அடைக்கிறதுக்கு ஆடு இதெல்லாம் அடைக்கிறதுக்கு ஏணி அது செய்வோம். ஓகேங்க. அது ஹோல்சேலும் கொடுப்போம், வெளியிலையும் கொடுப்போம். அதே மாதிரி இந்த மூங்கல் தரவாரமே பிரித்து செட்டு போடுறதுக்கு அந்த மாதிரி பெரிய பெரிய இதுங்களுக்கெல்லாம் நாங்கள் சப்ளை பண்ணுறோம். சப்ளைனா எப்படிங்க சேல்ஸாக பண்ணிடுவீங்க இல்லை வாடகை எடுத்துகிட்டு போகிறோம்? இல்லை, நாங்கள் சேல்ஸ் மட்டும்தான், வாடகை கிடையாது. சேல்ஸ். ஏணி எல்லாம் எப்படிங்கண்ணா? ஏணி வந்து ஆர்டர் கொடுத்தா மட்டும் செய்வீங்களா இல்லை அது வந்து ஆல்ரெடி செஞ்சு? இல்லை, ஆல்ரெடி நாங்கள் செஞ்சு வச்சுருப்போம். ஓகேங்கண்ணா. அதையே கொடுத்துருவோம். இப்போ சப்போஸ் ஒரு ஆர்டர் கொடுத்தாங்களா உடனே ஒரு நாளில் அப்படி செஞ்சு கொடுத்துருவோம். பரவாயில்லைங்க. ஆர்டர் கொடுத்துருவோம். இந்த தொழில் வந்து நீங்கள் மூங்கில் தொழில் எவ்வளோ நாளாக பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நாங்கள் இது ஒரு 10 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். 10 வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது நீங்கள் மட்டும் அப்பா தலைமுறையில் இல்லை நீங்கள் இந்த தலைமுறை? ஆமாம், பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேங்கண்ணா. பரவாயில்ல. இந்த தொழில் வந்து உங்களுக்கு ஒரு லாபகரமான தொழிலாக தெரியுதுங்களா? ஆமாங்க, லாபகரமான தொழில். பரவாயில்லைங்க. சரிங்கண்ணா. எங்களுக்காக வந்து இவ்வளவு சிறப்பாக தகவல் கொடுத்துருக்குறீங்க. ஸோ உங்களுடைய தொழில் வந்து கண்டிப்பாக பார்க்குறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு காண்டக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு நாங்கள் இந்த விளம்பரமாக நாங்கள் கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு சிறப்பாக சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய பணி இந்த தொழில் வந்து மேலும் வளர எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறி நன்றி கூறி விடைபெறுகிறோம். ரொம்ப மகிழ்ச்சிங்கண்ணா. இசை என்றால் அசையாத உயிர்களும் உண்டோ? அப்படிப்பட்ட இசைகளுக்கெல்லாம் தலைமை புல்லாங்குழல் அப்படின்னு சொல்லலாம். அந்த புல்லாங்குழல் இந்த மூங்கிலில் தான் செய்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த மூங்கிலில் இன்னும் என்னென்ன பொருள்கள் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த தமிழ் மூங்கில் கடையானது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் அந்தியூரிலிருந்து சத்தியமங்கலம் போகிற வழியில் அத்தானியில் சாலை ஓரத்திலேயே அமைச்சு சிறப்பாக நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. மேலும் நாம் அமரக்கூடிய முக்காலி, நாற்காலி மற்றும் ஏணிகள் போன்ற பொருள்களும் தயார் பண்ணி ஆர்டரின் பேரில் வெளியூர்களுக்கும் அனுப்பிட்டுருக்காங்க.
வீட்டில் வளர்க்கப்படும் கோழிகள், புறாக்கள், கிளிகள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வளர்ப்பதற்காக பறவைகள் கூண்டு தயார் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த காட்சியை இப்போ நாம் பார்த்துட்ருக்கோம். எல்லோரும் பதிவில் பார்த்துருப்பீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்து பதிவுகள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பதிவுகள் உடனுக்குடனே கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் வரக்கூடிய ஆல் மோட செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு பதிவுகளும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் மற்றும் ஒரு சிறப்பான சுவாரஸ்யமான தகவலுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரன் ஜெகதீஸ்வரன். வாழ்க வளர்க தமிழ்.